அந்த மரத்துக்கு கீழே கரடி, முயல், அணில் ஒன்னா வாழ்ந்து வந்துச்சு. அந்த மரத்துல ஒவ்வொரு வருஷமும் ரொம்ப இனிப்பான பழங்கள் காய்ச்சிக்கிட்டு இருந்தது. அந்த பழங்களை அந்த 3 பேரும் நல்லா சாப்பிட்டுட்டு சந்தோஷமா இருந்தாங்க. ஒரு நாள் எல்லாரும் விளையாடிட்டு இருந்தாங்க. அப்ப முயல் தன்னோட நண்பர்கள் கிட்ட சொல்லுச்சு, இது ரொம்ப பழசாயிடுச்சு. ஒவ்வொரு வருஷமும் இந்த மரத்துல காய்க்கிற பழங்களை நாம சாப்பிட்டு வரோம். அதனால நல்லா பாத்துக்கணும். நிறைய ஆப்பிள் வேற காய்க்க போகுது. ஆமா ஆமா, சீக்கிரம் நண்பா, நிறைய ஆப்பிள் எங்க வர போகுது. நாம இதை இன்னும் கவனமா பாத்துக்கணும். ஏன்னா இந்த மாதிரி நாட்கள்ல தான் பக்கத்துல இருக்கிற கிராமத்திலேருந்து மக்கள் நம்மளோட பழங்களை எடுத்துட்டு போயிடுறாங்க. அதனால நம்ம பட்டினி இருக்க வேண்டியதா இருக்கு. ஆமா நண்பா, இந்த மரத்தை பாத்துக்க வேண்டியது நம்ம பொறுப்பு. இந்த வருஷம் எந்த காரணத்தை கொண்டும் யாருக்கும் இந்த பழத்தை கொடுக்க கூடாது. நாமளும் நம்ம காட்டு நண்பர்களும் மட்டும்தான் இந்த பழத்தை சாப்பிடணும். இன்னையில இருந்து நாமெல்லாம் பொறுப்பா இந்த இடத்த பாத்துக்கணும். இதுக்கு தேவையானதையும் பண்ணணும். கொஞ்ச நாள்ல அந்த மரம் இன்னும் நிறைய பழங்களை கொடுக்க ஆரம்பிச்சது. பக்கத்து கிராமத்துல இருந்த ஒரு பையன் காட்டு வழியா நடந்து வந்தான். ஆஹா, எவ்வளவு ஆப்பிளுங்க நிறைஞ்ச மரம். இந்த ஆப்பிள கடை தெருவுல வித்தனா ரொம்ப ஜாலியா இருக்கும். நான் ராத்திரி வந்து இந்த பழங்களை பறிச்சுட்டு போறேன். அங்க இருந்த கரடி அந்த சின்ன பையன் பேசின எல்லாத்தையும் கேட்டுடுச்சு. இன்னைக்கு நாம கவனமா இருக்கணும். இன்னைக்கு மட்டும் கண்டிப்பா தூங்க கூடாது. பக்கத்து கிராமத்துல இருந்து ஒரு வேட்டைக்காரன் இங்க வந்து பழத்தை பறிச்சுட்டு போறான். இல்ல இல்ல, அந்த மாதிரி நம்ம நடக்க விடக்கூடாது. ரொம்ப கவனமா இருக்கணும். அவன் வந்த உடனே துரத்தி விட்டுடணும். சரி நண்பா, அப்படியே பண்ணலாம். அணிலும் கரடியும் அதே மரத்துக்கு பின்னாடி சத்தம் போடாம காத்துட்டு இருந்தாங்க. அப்படியே முயல் கிட்ட சொன்னாங்க, போய் பாரு, அவன் வரானா இல்லையான்னு சீக்கிரமா சொல்லு. இதோ போறேன். இத கேட்ட முயல் வேகமா கிராமத்தை நோக்கி போச்சு. அந்த சின்ன பையன் கிளம்பி மரத்தை நோக்கி வரத பார்த்த உடனே அந்த முயல் அவங்க 2 பேர்கிட்டயும் விஷயத்த சொல்லிடுச்சு. அவன் இங்கதான் வந்துகிட்டு இருக்கான். சீக்கிரம் ஏதாவது பண்ணுங்க. அந்த சின்ன பையன் மரத்துல ஏறினத பார்த்ததும் கரடியும் மரத்துல ஏற ஆரம்பிச்சது. அவ்வளவு பெரிய கரடிய பார்த்ததும் அந்த சின்ன பையன் பயந்துகிட்டு அப்படியே கத்தி கீழே விழுந்துட்டான். கரடி, ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க. ஆப்பிள பறிக்காமலேயே பாவம் அந்த சின்ன பையன் பயந்து அங்க இருந்து ஓடி போயிட்டான். நாம அந்த சின்ன பையனை ஓட்டுனதுனால மரத்தை நம்மளால காப்பாத்த முடிஞ்சிச்சு. ஆமா, இந்த வாட்டி ஆப்பிள யாரையும் சாப்பிட விடக்கூடாது. பாம்பும் எறும்பும். ஒரு பெரிய மரத்துல ஒரு பயங்கரமான பாம்பு இருந்தது. அந்த மரத்துக்கு அடியில எறும்புக்கான ஒரு புத்தும் இருந்தது. அங்க எல்லா